என்ன அப்டின்னா வந்து இது 4 பேர் நடக்க வேண்டியது. பிரவீன் போனதுனால சபரி, திவ்யா அண்ட் பார்வதி. இப்போ வந்து சபரியோட மைண்ட் செட் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்கள தாண்டி நம்ம ஜெயிச்சிரணும். பொண்ணுங்க கிட்ட தோத்துட்டா அசிங்கம் அப்டிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட். அது கண்டிப்பா சபரிக்கு இருக்கும். ஏன்னா சபரிய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஆ மெயினா பார்வதிக்கு கிடைச்சிடக்கூடாது அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். திவ்யாக்கும் இருக்கும், சபரிக்கும் இருக்கும். ஏங்க பார்வதிக்கு கிடைக்க கூடாதுங்க. அவங்க விஷ கிருமி, அவங்க விஷ பூச்சி, அவங்க விஷ ஜந்து எப்படி வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க. சரி. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிட்டா இந்த வீட்டை அவங்க எப்படி ஆளுவாங்க, நம்மளெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க, கொத்தடிமை ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல. அப்படி யாரெல்லாம் அவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க? அவங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேக்குறேன். அவங்க அப்படி மைண்ட் செட்டுங்க. அவர் மைண்டுக்குள்ள போய் நான் இப்ப பார்த்துதான் இதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் அவரு வந்து கண்டிப்பா இவங்க 2 பேர் கூட தோத்துறக்கூடாது. இன்னொன்னு பார்வதி கிட்ட தோத்துறவே கூடாது. இது அவரோட மைண்ட் செட். ஓகே. கேம்னு வரும்போது சில பேருக்கு கம்ஃபர்டபிள் ஷூ போட்டிருப்பாங்க, சில பேர் போட மாட்டாங்க. இவர் பர்பஸா போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ப்ரமோலயே கெமி கத்துறாங்க, ஷூ போட்டிருக்க கூடாது, நீ வந்து போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கெமி கத்துற மாதிரி கேக்குது. ஷூ காலை வச்சு மிதிக்கிறிய அப்படின்னும் போது பார்வதி கால் இப்படி வரும்போது வாண்டடா மிதிச்சா மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது மிதிச்சதை கேட்கும்போது தள்ளி விட்டு பார்வதி இப்படி தள்ளி விட்டு கேட்கும்போது அவங்களோட 2 கையும் இப்படி புடிச்சு இப்படி இப்படி பண்ணி அப்படி தள்ளி விடுற அளவுக்கு அவ்வளோ என்ன உங்களுக்கு வன்மம்? எனக்கு புரியல அந்த புள்ள அப்படி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் உங்களை எதிர்த்து பேசிட்டா, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா அது வன்மம், அது வந்து கெட்டவங்க, நெகட்டிவ் அப்படி எப்படி அடிக்கிறீங்களே. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் என்ன மிச்சர் சாப்பிட்டு எல்லா நாளும் கார்த்திகேயன் பாட்டு பாட வந்திருக்கீங்களா? கேம் தானே விளையாட வந்திருக்கீங்க.